My dear students, this is Class 12 Maths Chapter 6, Exercise 6.1 ல question number 11 பார்க்க போகிறோம். A particle acted on by constant forces, ரெண்டு force கொடுத்துருக்காங்க. இது F1 and F2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு forceம் ஒரு பார்ட்டிக்கலை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு தள்ளி விடுறதா எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னும் எண்டு பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்னுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா 1, 2, 3. இது பார்த்தீங்கன்னா 5, 4, 1. ஓகே, ஸோ இந்த போர்சஸ் F1 அண்ட் F2 ஆக்ட் பண்ணி இதை வந்து இந்த பார்ட்டிக்கலை இங்கிருந்து இங்கே தள்ளி விடுது. ஓகேவா, பிக்கு தள்ளி விடுது, ஏலேருந்து பிக்கு தள்ளி விடுது. அப்படின்னா ஃபைண்ட் த டோட்டல் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ், இதுதான் கொஷின். ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸை கூட்டி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் ஆஃப் கிவன் ஃபோர்ஸஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ஃபோர்ஸு அப்ளை பண்ணுறாங்க. F1 வெக்டார், இது F2 வெக்டார் எடுத்துக்கலாம். F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வெக்டார் F வெக்டார். ஓகேவா, ஈக்குவல் டு இப்போது நீங்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதாவது F வெக்டார், அதாவது ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 8 + 6 14 I cap 2 + 2 4 J cap -6 -2 ரெண்டுமே மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுக்குவோம். ஸோ -8 கேப் -8K கேப். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபோர்ஸ் வெக்டார். ஓகே, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நடந்திருக்கு. த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஏபி, பாருங்கள் ஏலேருந்து பிக்கு நான் வந்திருக்கு. ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். கரெக்டாக? ஸோ நம்ம இதிலிருந்து இதை கழிக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு வெக்டார் ஃபார்மில் நம்ம கொடுக்கும்போது 5i + 4j ப்ளஸ் 1k, அதை கே கேப்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, மைனஸ் இதை வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது I cap ப்ளஸ் 2j cap ப்ளஸ் 3k கேப். ஓகே, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் நமக்கு என்ன கிடைக்குன்னா 5 எதுவும் இல்லாட்டி 1 இருக்கிறது அர்த்தம். 5 - 1 4i cap 4 - 2 2j cap. இங்கே ஒரு 1 1 - 3 பண்ணும்போது -2k cap. ஓகேவா, ஓகே, இப்போது நமக்கு F வெக்டார் ஃபோர்ஸ் வெக்டார் தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் தெரியும். இவங்க ரெண்டு பேரையும் டாட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது டோட்டல் ஒர்க் டன் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே எழுதிக்கலாம், ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு F வெக்டார் டாட் டி வெக்டார். ஓகே, இப்போ ஃபோர்ஸ் வெக்டார் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 14i cap ப்ளஸ் 4j cap -8k cap டாட் மல்டிப்ளிகேஷன். கரெக்டாக? டி வெக்டார் என்ன, 4i cap ப்ளஸ் 2j cap மைனஸ் 2k cap. ஸோ டாட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த கோஎஃபிஷியன்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். கரெக்டாக? சரி, 14 × 4 என்ன வரும், 56. அல்லாட்டி இன்னொரு ஸ்டெப்பு போயிடுங்க உங்களுக்கு புரியாட்டி. 14 × 4 ப்ளஸ் 4 × 2 ப்ளஸ் -8 × -2, இப்படி இன்னொரு ஸ்டெப்பு போயிடுங்க, நல்லது உங்களுக்கு. ஓகே, 14 × 4 இஸ் 56. 4 2s are 8, இது இங்கே வந்துடும். 8 2s are 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16. ஓகே, இப்போ இது மூணையும் ஆட் பண்ணும்போது 56 ஒரு 8 ஒரு 16. ஓகேவா, 8 + 6 14, 14 + 6 20, பேலன்ஸ் 2 இங்கே கேரி பண்ணிக்கலாம். 5 + 2 7, 7 + 1 8. ஸோ 80 யூனிட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.